Hi friends, welcome to Ecdial. இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டை பற்றி பயன்படுத்தி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லூகாஸ் டிவிஎஸ் இது நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இது மதுரை பேஸ் பண்ண கம்பெனி. ஆனால் வந்து லூகாஸ் டிவிஎஸ் அப்படின்னு 1961 சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணியிருக்காங்க. அட் ப்ரெசென்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் க்ரீன் அப்படின்னு ஒரு BLDC ஃபேன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே ஐஐடி இந்த லூகாஸ் டிவிஎஸ் கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு ஒரு 1 லட்சம் ஃபேன் தயாரித்து கொடுங்க, இந்த BLDC ஃபேன் வேணும்னு. ஏன் இவங்க வந்து ஒரு ஃபேன் கம்பெனி கேட்காம லூகாஸ் டிவிஎஸ் கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்துன்னா, ஆமாங்க, இவங்க ஒரு ஆல்ரெடி 1985 BLDC டிரைவ் மோட்டார்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்ததுனால அந்த டிரைவ் மோட்டார்ஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு ஃபேன் தயாரித்து கொடுங்க, 1 லட்சம் ஃபேன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அட் ப்ரெசென்ட் இப்போ வரைக்கும் 2016 அந்த ப்ராடக்ட் எல்லாமே 1 லட்சம் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2020 மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் டொமஸ்டிக்காக எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்குற மாதிரி ஃபேன் தயாரித்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவிஎஸ் க்ரீனில் இருந்து நமக்கு ரிவ்யூவாக வந்திருக்கிறது வந்து எட்டனியா அப்படிங்கிற ஒரு மாடல் தான் நமக்கு ரிவ்யூ வந்திருக்கு. இந்த எட்டனியா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஃபேன் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னா இது ஒரு 5 ஸ்டார் 6.2 ஹையஸ்ட்டு சர்வீஸ் வேல்யூ வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பவர் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு ஃபேனை கம்பேர் பண்ணும்போது ஒரு 57% வந்து இது எனர்ஜியை சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸுக்கு ஆன்சைட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டில் ஃபேன் வாங்கிட்டீங்க, ஒரு வருஷம் கழிச்சு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, கம்பெனியை கூப்பிட்டு பேசிட்டோம், வந்து இந்த பார்ட் மாற்றும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஃபேனே மாற்றி வேறு ஃபேனை கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா மோஸ்ட் ட்ரஸ்டபிள் வேல்யூ சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனில் வந்து நாய்ஸ் லெவல் ரொம்ப கம்மி. நார்மல் ஃபேனை கம்பேர் பண்ணும்போது நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஃபேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா RF ரிமோட் கொடுத்துருக்காங்க. RF ரிமோட் அப்படிங்கிறதுனால கம்பல்சரியாக நீங்கள் இந்த ரிமோட்டையும் அந்த ஃபேனையும் கண்டிப்பாக பேர் பண்ணியே ஆகணும். அது எப்படி பேர் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமில்லை, இந்த ரிமோட்டை வந்து ஃபேனுக்கு நேராக வந்து ஆன் ஆஃப் பட்டனை 5 செகண்ட் அழுத்தி பிடிச்சோம்னா பேர் ஆகிக்கும். ஓகேங்களா? ஃபேனுடைய ஸ்பீடு இருக்கு இல்லைங்க, திடீர்னு வந்து லோ வோல்டேஜ் ஆயிடுச்சு, ஹை வோல்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேன் வந்து திடீர்னு ஸ்லோவாக ஓடும், ஸ்பீடாக ஓடும் அப்படிங்கிற பயம் இல்லை. ஏன்னா இது ஒரு BLDC ஃபேன் அப்படிங்கிறதுனால தாராளமாக வந்து 130 வோல்ட்டு 140 வோல்ட் வந்தாலும் இது வந்து ஒரே ஸ்பீடில் ஓடும். ஓகேங்களா? அதே நேரத்தில் 270 வோல்ட் வந்துருச்சு, ஹையஸ்ட் வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னாலும் இது ஒரே வேகத்தில் தான் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்கிறீங்களே பவர் கம்மியாக எடுத்துக்கும் அப்படின்னு, அப்போ வந்து நார்மல் ஃபேனை விட காற்று கம்மியாக வருமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேன் என்ன ஏர் டெலிவரி கொடுக்குதோ அதை விட ஒரு 15 cm அதிகமாகவே இந்த ஃபேன் கொடுக்கும். ஓகேங்களா? நார்மல் அதே காற்று, ஆனால் கரண்ட் பில் மட்டும் கம்மி அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கா, கம்பல்சரி இந்த ஃபேனை வாங்கிக்கிங்க. ஒரு BLDC ஃபேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசிய பொருள் அப்படின்னு கம்பல்சரியாக சொல்லுவேன். ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு 1000 ரூபா கரண்ட் பில் கட்டுறீங்கன்னா அதை வந்து அதிகபட்சமாக குறைச்சி கொடுக்கறதுல இந்த ஃபேனு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுபோக இது ஒரு இன்வெர்டர் ஃப்ரெண்ட்லி ஃபேன். அதாவது இன்வெர்டர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நீங்கள் நார்மலாக இன்வெர்ட்டரில் ஃபேன் ஓடும்போது பார்த்திங்கன்னா காயில் ஃபேன் வந்து அப்படின்னு ஒரு வைப்ரேட்டோட சவுண்ட் ஆகும், அது டிஃப்ரெண்ட்டாக ஓடும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து எப்போவும் நார்மலாக ஓடுற மாதிரியே ரன் ஆகும். ஒன்று. ரெண்டாவது வந்து இது எனர்ஜி எஃபிஷியன்ட் ஃபேன் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து சைக்ளோன் வந்துச்சு சென்னையில், தென் மாவட்டங்களில் வந்து வெள்ளம் வந்துருச்சு, கரண்ட்டு EB இல்லாமல் போயிடுச்சு. அந்த டைமும் கூட இந்த ஃபேன் UPS இன்வெர்ட்டரில் கொஞ்சம் லாங் டைமுக்கு ரன் ஆச்சு அப்படிங்கிறத நிறைய பேர்த்தினுடைய ஃபீட்பேக்காக இருந்தது. இந்த ஃபேனில் வந்து எனக்கு 2 மோட் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கோ மோடு யூஸ் பண்ணும்போது நார்மலாக இது பவர் கம்மியாக எடுத்துக்கும், இக்கோ மோடு போடும்போது அதை விட பவர் கம்மியாக எடுத்துக்கும் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரெண்டாவது டைமர் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்கும் போது இன்னும் 2 மணி நேரத்தில் இதை ஃபேன் ஆஃப் ஆகணும், அல்லது 4 மணி நேரத்தில் ஃபேன் ஆஃப் ஆகணும், 6 மணி நேரத்தில் ஃபேன் ஆஃப் ஆகணும், 8 மணி நேரத்தில் ஃபேன் ஆஃப் ஆகணும், 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டைம் பீயிங்கில் நீங்கள் வந்து அந்த ஃபேனை எப்போ வேணாலும் டைமர் வச்சு ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இப்போ நம்ம இந்த ஃபேன் அன்பாக்சிங் பார்க்கலாம். ஓகேங்களா? பார்க்கறதுக்கு அப்படியே வந்து பனானா லீஃப் மாதிரியே இருக்குது.
3 லீஃப் இருக்குது, 2 கனாஃபி ஹெட்டு, அது போக வந்து ரிமோட் இருக்குது, சேஃப்டி ரோப் இருக்குது. இந்த சேஃப்டி ரோப் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இப்போ ஃபேன் ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிட் பண்ணும்போது இந்த ஃபேன் கீழே விழுகாமல் இருக்கிறக்காக இந்த சேஃப்டி ரோப் போடுறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, வாங்க ஃபிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு இந்தியன் பேஸ்டு கம்பெனி, அதுவும் ஒரு தமிழ்நாடு பேஸ்டு ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்டினுடைய ரிவ்யூவை ஐஐடியில் 1 லட்சம் ஃபேன் கொடுத்து அதனுடைய ரிவ்யூவாக எடுத்திருக்காங்க. உண்மையாலுமே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ஒரு ரிவ்யூவை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take